ஹலோ வர்ஸ் வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் எப்படி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக லிங்க் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் NVSP கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் அதேமாதிரி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஓட்டர் ஹெல்ப்லைன் இது மூலமாக எப்படி லிங்க் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் உள்ள playstore ஓப்பன் பண்ணி ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு அப்ளிகேஷன் வரும் ஓட்டர் ஹெல்ப்லைன்னு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் ஆனதும் இதில் டிஸ்க்ளைமரில் இதில் உள்ள டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே அக்ரீன் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ். இதில் பாட்டமில் லெஃப்ட் சைடில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் உள்ள லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் லாகின் பண்ணி தான் உங்களோட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லாகின் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி NVSP வெப்சைட்டில் உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் வச்சு இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டுலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு கீழே உள்ள நியூ யூசர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் OTP அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து இதில் கீழே உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு மினிமம் 6 லெட்டராக இருக்கணும். அதே மாதிரி இதில் மினிமம் 1 டிஜிட்டாக இருக்கணும் நம்பர்ஸு. அதே மாதிரி 1 ஸ்பெஷல் கேரக்டர் இதில் இருக்கணும். ஒரு அப்பர் லெட்ரு ஒரு லோயர் லெட்ரு இது மாதிரி ஏதாவது 1 மினிமம் இருக்கணும். இதே மாதிரி மிக்ஸ்அப் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பாஸ்வேர்டு அதிலே அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அதில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து யூ ஆர் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த லாகின் பேஜ் வந்துட்டு இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் OTP கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட பாஸ்வேர்டை கீழே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு லாகின் நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டாக எலக்ட்ரல் அத்தன்டிகேஷன் ஃபார்ம் 6P அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் லெட் ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா இல்லையா அப்படின்னு இதில் கேட்டிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. அதனால் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். இது உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேட் இதில் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபேட்ச் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண ஓட்டர் ஐடி கரெக்டான ஓட்டர் ஐடி அப்படின்னா கீழே வி ஹவ் ஃபைண்ட் திஸ் ரெக்கார்ட் ஃபார் யுவர் என்டர் ஓட்டர் ஐடி அப்படின்னு மெசேஜ் வரும். ஸோ அடுத்து கீழே உள்ள ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததில் உங்களோட டீட்டெயிலாக இருக்கும். உங்களோட நேமு ஏஜ் உங்கள் ஃபாதர் நேமு உங்களுக்கு எந்த தொகுதியில் ஓட்டர் வரும் இந்த டீட்டெயிலாக இருக்கும். கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேமு தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதுதான் உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்க நேமு. இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணனாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணணும். உங்கள்கிட்ட ஆதார் இல்லை அப்படின்னா கீழே உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு செலக்ட் டாக்குமெண்ட் இதை கிளிக் பண்ணி ஆதாருக்கு பதிலாக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டு இதில் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். டிரைவிங் லைசன்ஸாக பேன் கார்டா அப்படின்னு. அதேமாதிரி இதில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டு செலக்ட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணணும். இமேஜ் ஃபார்மெட்டில் 5 MBக்குள்ளே. மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கும். அதனால் அந்த பாக்ஸை டிக் பண்ணாமல் மேலே ஆதார் நம்பர் இதில் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இந்த பாக்ஸை டிக் பண்ண தேவையில்லை ஆதார் இருந்தால். உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் இதை எங்கேருந்து ஃபில்அப் பண்ணுறீங்க உங்களோட ஊர் பேரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு டன் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயிலோட ப்ரிவியூலாம் இதில் காட்டும். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே உள்ள கன்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். தேங்க்யூ யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் ஒரு 1 or 2 days கழிச்சு உங்களோட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு இந்த அப்ளிகேஷன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்ப்ளோர் அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் என்டர் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இப்போ உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற மெசேஜ் இதில் வரும். இந்த அப்ளிகேஷனை லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அது மூலமாக லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ண முடியும்.